என்று காண்பேனோ பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ இந்த இயேசுவை நான் என்று காண்பேனோ கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நாளில் அருமை சகோதரர் அந்தோனிராஜ் அவருடைய கடைசி நிமிடத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். தயவு செய்து உங்களுடைய சிதைகளா கவனத்தை ஒரு 10 நிமிஷம் கொடுங்க. வேதம் சொல்லுகிறது, விருந்து வீட்டுக்கு போவதை பார்க்கிறோம் துக்க வீட்டுக்கு போவது நலம் என்று. அங்கதான் ஒரு மனுஷனுடைய அவன் மனுஷன் எப்படி வாழ்ந்தான்றத அங்க வருகிற ஜனங்களை வச்சுதான் சொல்லுவாங்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய வார்த்தைக்காக ஒரு வசனத்தை வாசிப்போம். யோவான் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். கர்த்தர் தாமே வாசித்த வேத வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாருங்கள், எல்லா மனுஷனுக்கும் மரிக்கும் போது உடனே எல்லாருக்கும் தகவல் சொல்லி அனுப்பு, நோட்டீஸ் போடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த நோட்டீஸ்ல என்ன போடுவாங்க? இப்ப இங்க போட்டிருக்காங்க பாருங்க, கண்ணீர் அஞ்சலின்னு போட்டிருக்காங்க. வேற ஒரு இது என்ன போட்டிருப்பாங்க? கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார், இறைவனடி சேர்ந்தார், சொர்க்கம் சென்றார், அக்கறை சென்றார், அப்படிதான் போடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு நிச்சயம் இருக்குது. ஒரு மனுஷன், அதுவும் கிறிஸ்துவுக்குள்ள ஒரு மனுஷன் மரிச்சானா கண்டிப்பா அவன் உயிரோட வருவார் என்ற நிச்சயம் எல்லா கிறிஸ்துவனுக்கும் இருக்குது. அல்லேலூயா. அதனாலதான் நாம் எந்த ஒரு நோட்டீஸ்லயும் செத்துட்டாரு, மாண்டிட்டாரு, போயிட்டாரு, புட்டுக்கினாரு அப்படி நம்ம போட மாட்டோம். கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார், கண்ணீர் அஞ்சலி, சொர்க்கம் சென்றிருக்கிறான் போடுவோம். ஏன்னா அதுதான் கிறிஸ்துவம் போதிக்கிற போதனை. நாம் இங்கு வாழற ஒரு 40-50 வருஷம் அதிகபட்சம் வேதம் சொல்லுது. பலத்தின் மிகுதினால் 70-80 வருஷத்துக்கு மேல வாழ முடியாது. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க எல்லாருமே 90-100 வயசு வரைக்கும் வாழ்ந்திருப்பாங்க. அப்படியே படிப்படியா இப்போ 40 வயசு தாண்டதே கஷ்டமா இருக்கு. 20 வயசு பையனுக்கு ஹார்ட் அட்டாக் வருது. இதனால என்ன சொல்ல வருது? இதுல நம்ம எதை கற்றுக் கொடுக்குது? காரணம் என்ன? இந்த பூமியானது அழிவு நோக்கி போய் கொண்டிருக்கிறது. இனிமே யார் வந்தாலும் யார் எப்படி வந்தாலும் நம்மளை காப்பாற்றவே முடியாது. இந்த பூமிக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் சங்காரத்தால் பூமியை அடிப்பேன். தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கார், தீர்க்கதரிசனமா சொல்லி இருக்கிறார். அப்படி தேவன் சொன்ன அந்த தீர்க்கதரிசனத்தை எந்த மனுஷனால காப்பாற்ற முடியாது. நாம் மரிப்பது உறுதி. அது பூகம்பத்தால் இருக்கலாம், இல்ல கடல் கொந்தளிப்பாக இருக்கலாம், எப்படி வேணாலும் மரிக்கலாம். ஆனால் மரிப்பதை குறித்து ஒரு கிறிஸ்தவன் கவலைப்படக்கூடாது. மரிப்பதை குறித்து கவலைப்படக்கூடாது. மரித்தா நீ எங்க போவன்றதை குறித்து கவலைப்படணும். அல்லேலூயா. எல்லா மனுஷனும் ஐயோ எங்க வீட்டுக்காரர் போயிட்டாரு அழுவாங்க. அநேக மதத்தில் அழுவாங்க. ஆனால் ஒரு கிறிஸ்தவன் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவன், அவனை எந்த நிச்சயம் தெரியுமா? என் கணவர் இங்க கண்ணை மூடினா கண்ணை திறப்பாரு. அல்லேலூயா.
அந்த நிச்சயம் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கு இருக்கணும். அதனால்தான் இயேசு கிறிஸ்து வந்து சொன்னார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். யார் அந்த எதற்காக இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தை சொன்னார்? எல்லா மத தலைவர்களுடைய கல்லறையும் மூடப்பட்டிருக்கு. ஆனால் ஒரே ஒரு கல்லறை மட்டும் தான் திறந்திருக்கு. அது யாருடைய கல்லறை? பிரைஸ் லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட கல்லறை மட்டும் தான் திறந்திருக்குது. ஒரு மனுஷன் வாழ்ந்தான், மரிச்சான், உயிர் தெழுந்தான்றதுக்கு சாட்சி யாருன்னா இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம் தான். யார் அந்த இயேசு கிறிஸ்து? ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு தெரியவில்லை. யார் தெய்வம், யார் கடவுள் என்று நமக்கு தெரியல. மனுஷன் எதெல்லாம் பார்த்து பயந்தானோ அதெல்லாம் பார்த்து கடவுள் சொல்ல ஆரம்பிச்சான். சூரியனை பார்த்து பயந்தான், கடவுள் சொன்னான். கடலை பார்த்து பயந்தான், கடவுள் சொன்னான். எதெல்லாம் பார்த்து பயந்தானோ பாம்பை பார்த்து கடவுள் சொல்லிட்டான். இதெல்லாம் பார்த்துதான் இயேசு கிறிஸ்து ஒளியாக இருந்த தேவன், காணக்கூடாத இருந்த தேவன், மனிதனாக பூமிக்கு வந்து ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு ஒரு முன்மாதிரியாக காண்பித்து விட்டார். அந்த இயேசு கிறிஸ்து மரியாள் வயிற்றில் பிறந்து ஒரு மனிதன் எப்படி வாழணும், 33 வருஷம் அவர் தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்தார். அவர்தான் தேவன். அந்த இயேசு கிறிஸ்துவானவர் உலகத்தில் எப்படி மனுஷன் வாழணும், எப்படி ஜெபிக்கணும், இந்த பொல்லாத உலகத்துல தன் ஜீவனை எப்படி காப்பாத்திக்கணும்ன்றது எல்லா வகையிலும் ஒரு 100% மனிதனாகவே வாழ்ந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. அப்படி பிதாவாகிய தேவனாக இருந்தவர் மனிதனாக பூமிக்கு வந்த நோக்கம் என்ன? ஆதாம் ஏவாள் செய்த தவறு நிமித்தமாக, அவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தமாக பூமியில் பாவம் வந்துவிட்டது. ஆதாம் ஏவாள் செய்த தவறு என்ன? அனைவரும் சொல்லுவாங்க பழத்தை சாப்பிட்டாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர்கள் தேவனுடைய வார்த்தையை அவிசுவாசித்தார்கள். தேவனுடைய வார்த்தையை அவிசுவாசிக்கிற ஒரு மனுஷனுக்கு மரணம் ஏற்படும். அது என்ன மரணம்? அது ஆவிக்குரிய மரணம். அந்த ஆவிக்குரிய மனிதன் ஒரு மனுஷனுக்கு வந்த பிறகுதான் 1000 வருஷம் கூட அவங்களால வாழ முடியல. நீ ஒரு யோசிச்சு பாருங்க, மரணம் என்கிற ஒரு மகத்தான ஒரு கிஃப்ட். அது ஒரு மனுஷனுக்கு மரணம் என்கிற ஒரு கிஃப்ட். ஏன் இப்படி சொல்றேன்னா, இதே உங்களுக்கு ஒரு கழுத்து பகுதியில ஒரு பெரிய கட்டி வந்து அவன் இன்னும் வரைக்கும் ஆதாம் உயிரோட வாழ்ந்திருந்தானா 6000 வருஷமா பெரிய கட்டியை சுமந்துக்கிட்டே வாழ்ந்திருப்பான். ஒருவேளை கை கால் இல்லாம வாழ்ந்திருந்தானா ஆதாம் கை கால் இல்லாமலே 6000 வருஷம் வாழ்ந்திருப்பான். ஏன்னா மரணம் என்கிற ஒரு காரணமே ஒரு வார்த்தையே இல்லாம இருந்திருந்தா சொல்லுவாங்க பாருங்க, அப்பா நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் ஆண்டவரே, என்னை எடுத்துக்கோ, என் ஜீவனை எடுத்துக்கோன்னு சொல்றது காரணம் என்ன? மரணம் தேவன் கொடுத்த ஒரு அருமையான கிஃப்ட். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அல்லேலூயா. அப்படிப்பட்ட மரணத்தை பார்த்து பயப்படக்கூடாது என்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து மனிதனாக பூமிக்கு வந்து உன்னுடைய பாவத்துக்கும் என்னுடைய பாவத்துக்காகவும் அவர் மரித்து சிலுவை சுமந்து ரத்தம் சிந்தி எல்லாருடைய பாவத்தை தன்னால் ஏற்றுக்கொண்டு அவர் ஜீவனை விட்டு மரித்து உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்த்தெழுந்தவர் சொல்றாரு, follow me. இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை பின்பற்றி. எதுக்காக பின்பற்றணும்? உத்தமமா வாழறதுக்கு மாத்திரம் இல்ல, மரித்தாலும் மரித்த பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிற என்ற நிச்சயத்தை கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம் தான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பாருங்க, உத்தமமா வாழ்ந்தாரு, தவறு செய்யல, எந்த பாவம் செய்யல என்றோம். ஆனால் அதே இயேசு கிறிஸ்துவானவர் மரித்து உயிர்த்தெழுந்தாரு. அந்த இயேசு கிறிஸ்துவை ஏன் நம்ம பார்க்க போறது இல்ல? பூமியில் பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. நீ இந்த பூமியில வாழற பாவத்துக்காக நீ கர்மாதி செய்யலாம், செத்த பிறகு திதி செய்யலாம். அதனால என்ன பிரயோஜனம்? அநேக பேர் சொல்லுவாங்க, நான் பண்ண பாவத்துக்காக தான் எங்க பாஸ்டருக்கு நான் காணிக்க கொடுக்குறேன், நான் பண்ண பாவத்துக்காக தான் நான் தசமமாக கொடுக்குறேன், சபைக்கு அதை வாங்கி கொடுக்குறேன். இதோ இல்ல, நீ உன் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் நீ ஆடு மாடுக்கு தீனி கொடுப்பதாலேயோ, ஏழைகளுக்கு உதவி செய்யறதுனாலோ, சோறு இல்லாதவனுக்கு இட்லி வாங்கி கொடுக்கறதுனாலோ உன் பாவம் மன்னிக்கப்படாது. வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 32 வசனத்திலே, நீங்கள் மனம் திரும்பி இயேசுதான் உண்மையான கடவுள் என்றும் உன் மனசு திரும்பணும், சரியான தெய்வம் இயேசு கிறிஸ்து தான் என்று உன் மனசு திரும்பணும். அப்போஸ்தலர் 2:38, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் தனிப்பட்ட ஒவ்வொரு இருதயத்திலும் உங்கள் பாவ மன்னிப்புக்கு என்று ஆண்டவரே என் பாவத்தை மன்னி உயிரோடு இருக்கும் போதே சொல்லணும். செத்ததுக்கு அப்புறம் உங்க பையனோ உங்க மருமகனோ மருமகளோ போயிட்டு திரு செய்யறதுனால ஒரு பிரயோஜனம் இல்ல.
இயேசு கிறிஸ்து தான் சொன்னாரு, பூமியிலே பாவம் மன்னிக்கிறதுக்கு எனக்கு தான் அதிகாரம் உண்டுனாரு. அந்த பாவத்தை மன்னிக்க இயேசு கிறிஸ்துவும் பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்றால் சகோதரர் அந்தோனிராஜ் எப்படி இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து தன் ஜீவனை விட்டாரோ, அதே போல நீ உயிரோடு இருக்கும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீ ஞானஸ்நானம் எடுக்கும் போது அப்போஸ்தலர் 2:32 படி இயேசுவே என் பாவத்தை மன்னி என்று உன் இருதயத்தில் அறிக்கை செய்யணும். அப்படி உன் இருதயத்தில் அறிக்கை செய்து உன் பாவத்தை இயேசுவிடத்தில் ஒப்புக் கொடுக்கும் போது 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராய் இருக்கிறார். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கினமை சுத்திகரிக்கும். என் அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த அந்தோனிராஜ் சகோதரை போல இப்போது அவர் தேவனுடைய கருத்து நிற்பார். நீங்க ஒரு கூப்பிட்ட அவர் வரமாட்டார். சொல்றாரு, அம்மா, என் மனைவி, என் பிள்ளைகளே, என் சொந்தங்களே, தயவு செஞ்சு என்னை பார்த்து அழுவாதீங்க, நான் தேவனுடைய கருத்துல இருக்கிறேன். இங்க பொல்லாத உலகத்துல இருந்து இயேசு சத்தத்தால கழுவப்பட்டு நீயே தேவனுடைய சமூகத்துக்கு வா. இப்போ திரும்பி கூப்பிட்டா இன்னொரு ஒரு 30-40 வருஷம் வாழ்வாரு. ஆனால் இப்போ அவர் இயேசுவோட கருத்துல இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். உண்மைங்களா? அந்த நபரை போய் கேட்டா சொல்லுவாரு, இந்த பொல்லாத உலகத்தில் தயவு செஞ்சு வா. இங்க நீ கண்ணை மூடினா அடுத்து எங்க கண்ணு திறப்ப? பரலோகத்தை கண்ணு திறப்ப. அந்த நிச்சயம் எத்தனை பேர் இருக்குது? ஆனால் நீ அதுக்கு பூமியில சில காரியம் செய்ய வேண்டியது இருக்கு. என்ன பண்ணணும்? உண்மையிலே உன் இருதயத்தை தேவனுடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கணும். அப்போஸ்தலர் 2:38 சொல்லுகிறபடி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஒவ்வொரு மனிதனும் ஞானஸ்நானம் எடுக்கும் போது மாத்திரம்தான் அவன் பாவங்கள் மன்னிக்கப்படும். அப்போதுதான் பரிசுத்தாவி வரத்தை தருவேன் சொன்னார். நீ பூமியில் பாவம் மன்னிக்கப்பட்டு பரிசுத்தாவி பெற்ற பிறகு நீயும் பரலோகத்துக்கு போவ. நீ வேற எதை செஞ்சாலும் உன் பூமியில உன் பாவம் மன்னிக்கப்படாது. வேதம் தெளிவா சொல்லிடுச்சு. நம்முடைய ரோல் மாடல் யாரு? இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். என் அன்பான சகோதர சகோதரிகளே, பூமியில் வாழும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால அப்போஸ்தலர் வேதம் சொல்லுகிறபடி அப்போஸ்தலர் 2:38 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்ளுங்கள், அப்போது உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று வேதத்தின் அடிப்படையிலே நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கும் போது மரணத்தை குறித்து கவலைப்படாதீர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது உங்கள் பாவம் மன்னிக்கப்படும். இந்த வாய்ப்பு கொடுத்த அன்பான இந்த குடும்பத்துக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அடைக்காலத்தினை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒரு கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். கேட்ட ஒவ்வொரு உள்ளவர்களுக்கு நன்றி. God bless you.